ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கொள்ளு சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். சூப்பர் மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொள்ளு வந்து முதல் நாள் நைட்டே எடுத்து ஒரு அரை டம்ளர் அளவு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறி விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்தால் தான் நம்ம சாப்பாடு செய்கிறப்ப அது வந்து வாயில் நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், மஞ்சத்தூள், கொள்ளுக்கு அளவான உப்பு சேர்த்து நம்ம ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொள்ளு வந்து இந்த பக்கம் வேகட்டும். நம்ம இது வந்து விசில் வந்து ஆஃப் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு அரை கப் அளவு சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் நம்ம செய்கிறப்பெல்லாம் வந்து நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கான காரத்துக்கு வந்து நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இந்த மிளகா வந்து காரம் இல்லாதன்றனால நான் ஒரு 4-5 மிளகா சேர்த்துருக்கேன். காரமெல்லாம் மிளகானா நீங்கள் 2 மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா ஒரு வதக்கிடலாம். இப்போ வந்து பூண்டு வந்து நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா அது ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அந்த ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி கொடுத்துரும். இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் ஓரளவு கிட்டத்தட்ட வதங்கிருச்சு. இந்த பதம் இருந்ததுனாலே போதும், ரொம்ப ப்ரௌன் கலராக வரணும்னு இல்லை. இப்போ வந்து நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து ஒரு 3/4 பதம் வதங்கினாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கிச்சு ஒரு 3/4 பதம் அளவுக்கு. பாருங்கள் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சீரகமும் கருவேப்பிலையும் நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா ஒரு வாரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பவுட்ரு இது மாதிரிலாம் சேர்க்குறப்ப ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கருகாது. சீரகமும் இந்த மாதிரி 1-2 நம்ம நுணுக்கி சேர்க்குறப்ப தான் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நுணுக்கி சேருங்க. அப்போ தான் நல்லா சாதம் வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட சாம்பார் தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அரைச்சி அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் வந்து கொள்ளு வேக வச்ச தண்ணியும் எடுத்திருக்கேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொள்ளு வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்து இந்த மாதிரி எடுத்து சாதம் வைக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா கொதி வர்றப்ப நம்ம கொள்ளும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்து விட்டுறலாம். இப்போ கொள்ளு சேர்த்துடலாம்.
இப்போ வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். இது கூட கடைசியாக குக்கர் மூடுறப்போ கொத்தமல்லி தழையும் பெருங்காயம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எப்பவும் போல் சாதம் வைக்கிற மாதிரி ஒரு 3 விசில் வந்ததுனாலே போதும். பார்த்திங்கன்னா விசில்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கொள்ளு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாகவே இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம குழந்தைகளுக்கு கூட இதோட தயிர் அப்பளம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம்னாலே போதும். அது சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?